ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். Glory to Jesus. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் அப்படின்னு சொல்லி அவர் பேதுரு சொல்றார். இது எங்க உள்ள வசனம் கேட்டீங்கன்னா, சங்கீதத்தில் ஏற்கனவே இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனம் தான் திரும்ப அவர் இங்கே ரிப்பீட் பண்றார். 1 பேதுரு எழுதும்போது எழுதுகிறார். அப்போ இன்னைக்கு முக்கியமான தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமாதானத்தை தேடுங்க, அதையே தொடர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தை தேடுங்கள். முதல்ல சமாதானத்தை தேடுங்கள். எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேடுங்க. எந்த காரியத்தை செய்தாலும் அதுல சமாதானம் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்க எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷன் புஸ்தகத்தில் 19:42 வாசிங்க. லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். அவர் சொல்றார். யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? இது எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்றாரு. எருசலேம் நகரம் என்றால் எருசலேம் நகரம் அல்ல, ஒரு பொருளை பார்த்து சொல்ல, எருசலேமில் உள்ள ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்தை நீ அறிந்தாயானால் உனக்கு, அப்படி என்ன சொல்றாருன்னா, உனக்கு சமாதானம் கொடுக்க முடியாத நாட்கள் இவைகள். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள் அது. இதுல கண்ணீரோடு சொன்னாரான்னு தெரியல, இன்னொரு இடத்துல கண்ணீரோடு சொல்லுகிறார். கண்ணீரோடு எருசலேம் பார்த்து சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயனால் உனக்கு, அதே தான் அதில் தான் கண்ணீரோடு சொல்றாரா? வாசிங்க. நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, அழுது சொல்றாரு. அதற்காக கண்ணீர். ஏன்னா ஏன் அழுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் சமாதானத்தை தேடாதபடினாலே பின்னாட்கள்ல அவங்க படப்போகிற பாடுகளை இயேசு பார்க்கிறார். அல்லேலூயா. கிபி 70ஆம் வருஷத்துல அந்த எருசலேம் நகரமே என்ன செய்கிறது? அழிக்கப்படுகிறது, சுத்தமா தீக்கிரையாக்கப்படுகிறது. தீத்துராயன் என்கிற ஒருத்தர் கிபி 70ஆம் வருஷத்துல கிறிஸ்து பிறப்புக்கு 70 வருஷம் கழிச்சு அவன் என்ன செய்கிறான்? அந்த எருசலேம் நகரத்தை என்ன செய்கிறான்? தீக்கிரையாக்குகிறான், தீ விட்டு கொளுத்துகிறான். தீத்துராயன் அவ்வளவு ஒரு பெரிய அழிவை கண்டது. இதை முன்னக்கூட்டி பார்த்துதான் இயேசு அவர் சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ சமாதானத்தை அறிந்தா நலமா இருக்கும். பாருங்க, இயேசு சொல்றாரு. அப்பவும் அந்த ஜனங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடவில்லை. ஹல்லேலூயா. அப்ப இந்த காலவெளியில் நமக்கு சொல்றது என்னன்னா, தேவன் சொல்றது, நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை என்ன செய்யணும்? தேடு. அதை தேடணும். நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்ற, என்ன சமாதானம் என்பது மன சமாதானம், இருதய சமாதானம் என்பது மிக மிக முக்கியம். நீங்க பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நீங்க வாசிங்க ஏசாயா 54:13 வாசிங்க. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில எது ஒரு நஷ்டங்கள், எது ஒரு போராட்டங்கள், எது ஒரு பிரச்சனைகள், எந்த ஒரு பலவீனங்கள், எந்த ஒரு வியாதிகள் வந்தாலும் அது என்னுடைய சமாதானத்தை குலைக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசினா ஆண்டவர் சொல்றதான் சொல்றாரு, உன் பிள்ளைகள் அல்லாத கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருப்பாங்க? போதிக்கப்பட்டிருப்பாங்க. அவருடைய சமாதானம் எப்படி இருக்கும்? அது சமாதானம் முக்கியம் என்றார். அது மாத்திரமல்ல, அதே ஏசாயா புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15 53 15 சாரி
53:5 53:5. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை வந்தது. எனக்கு அருமையானவர்களே, இதில் சொல்லப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக தான் அவர் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டாராம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆக்கினை எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. எதுக்காக கேட்டீங்கன்னா, எனக்கு சமாதானம் உண்டாகும்படியாக. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, சமாதானத்தை தேடுங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும். ஹல்லேலூயா. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நம்முடைய தேவன் அவர் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? அவர் கலகத்துக்கு தேவன் இல்ல. நம்முடைய இருதயத்தில் கலகம் உண்டாகக்கூடாது. அதை முதல்ல ஒழிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் என்ன செய்ய கூடாது? கலகம் உண்டாயிடக்கூடாது. குடும்பத்தில் கலகம் உண்டாயிடக்கூடாது. ஹல்லேலூயா. என கலகம் இருதயத்துக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளேயோ அப்படின்னா என்ன சொன்னா, சமாதானத்தை குலைக்கிறதான எந்த காரியத்துக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய தேவன் அவர் கலகத்துக்கு தேவன் இல்ல, சமாதானத்துக்கு தேவன். அப்ப என் குடும்பத்துல சமாதானத்தோடு நான் இருக்கணும், என் குடும்பம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாருங்க. குடும்பத்துல சமாதானத்தை குலைக்கிறதான எந்த காரியத்துக்கு நீங்க இடம் கூடாதீங்க. அதுல கொஞ்சம் நஷ்டமாயிட்டாலும் பரவாயில்ல, அதுல கொஞ்சம் போயிட்டாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. யாரு உங்களை பிரிஞ்சு போயிட்டாலும் பரவாயில்ல, உங்க இருதயத்துக்கு சமாதானம் என்ன செய்யக்கூடாது. அதுக்காண்டி உடனே ஒருத்தரை பிரிச்சு அனுப்புவதல்ல. தொடர்ச்சியாக ஒருத்தவங்க வந்துட்டாலே, ஒருத்தங்க கூட பழகிட்டாலே, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சிலர் கூட பழகும் போது பழகவே அங்க பழகிட்டு இங்க வருவோம், குடும்பத்தில் கலகம் உண்டாகும், பிரச்சனை உண்டாகும். அப்போ அந்த கலகத்தை உண்டு பண்ணுகிற ஆவி என்ன செய்யணும்? நம்ம விட்டு எடுத்து போடணும். அதுக்கு ஒரு தீர்வை முதல்ல காட்டணுங்கிறனா. முதல்ல கலகத்துக்கு பிரச்சனைக்கு என்ன செய்யணும்? ஒரு தீர்வை உண்டு பண்ண வேண்டும். நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தாரு. ஹல்லேலூயா. அவர் இருதிரத்தாய் ஒன்றாக்கி சமாதானத்தை அவனுக்கு சுவிசேஷமா அறிவித்தாராம். என்னது? நீங்க எதுல எபேசியர்ல கொலோசியர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு பாருங்க. Glory to வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 14ல இருந்தே வாசிங்களேன். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. சமாதான அப்படின்னு என்ன அர்த்தம்? ரீசன் ஃபார் த பீஸ். He is the Prince of Peace. Hallelujah. சமாதானத்துக்கு காரணம் தான் இந்த சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். நமதாதி பிதா திருப்பாலர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். வாசிங்க, இப்போ வாசிங்க. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நாம சமாதான தூதுவர்கள். சொல்லுங்க. We are the ambassadors of peace. நாம தான் சமாதானத்தின். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம போற இடத்துல என்ன உண்டாகக்கூடாது? கலகம் உண்டாகக்கூடாது.
பிரிவினை உண்டாகக்கூடாது. ஹல்லேலூயா. அதுல கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினாராம். இதுல சொல்லப்பட்ட இரு திறத்தார் என்பது யாரை குறிக்கிறது என்றால் புற ஜாதியாரையும் இஸ்ரவேலரையும் யூதர்களையும் குறிக்கிறது இருதரத்தார். ஏன்னா அவங்க தேவனுடைய பிள்ளை இல்லை அப்படின்னாங்க புற ஜாதியார. அவங்க அப்படி சொல்றனால புற ஜாதியார் அவர்களை பகைஞர்களா பார்த்தாங்க. நல்ல கவனிங்க. யூதர்கள் என்ன செய்தாங்க? புறஜாதியார தேவனுடைய பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி பகைச்சாங்க. இவர்கள் தேவனுடைய பிள்ளை இவங்க இல்லைன்னு சொன்னனால அவங்க இவங்களை பகைச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நடந்துட்டே இருக்குது. மாம்ச பிரகாரமான யூதர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரிவினைகளை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. சண்டை நடந்துகிட்டே இருக்குது. யாரும் யோசிக்கல. ஏன்னா அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே. பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை. உலகத்தையே கலகத்துக்குள்ளாக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? உலகம் இன்னைக்கு எப்படி இருக்குது? கலகத்துக்குள்ள இருக்குது. சமாதானம் இல்லை உலகத்துல. தேவ பிள்ளைகளுக்கு என்ன வந்தாலும் அவர்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, போனாலும் சரி, வந்தாலும் சரி. அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது சமாதானம் பண்ணும்படியாக வந்தாரு. சமாதான காரணராய் வந்தாரு. அல்லேலூயா. இரு திறத்தாரை ஒன்றாக்கும்படியாக வந்தாரு. பகையான நடிச்சுகர நம்ம இன்னைக்கும் பகையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரு? அவங்க ஆண்டவருடைய பிள்ளைலாம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைலாம். சொல்லுங்க. பகையை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை அப்படி கொஞ்சம் நெருக்கமா இருந்தாலும் என்ன செய்வாங்க? அப்படி நிறைய குடும்பங்கள்ல பார்த்துருக்கோம். வந்துடவே கூடாது. ஒரு குடும்பத்தில் நான் ஏற்கனவே இந்த சாட்சியை சொல்லியிருப்பேன். ஒரு குடும்பத்தில் அந்த இவங்க ரெண்டு குடும்பத்துக்கு பிரச்சனை, சொந்தக்காரங்க சொக்காரங்க, ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இந்த பகை தீந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோவிலில் போய் நாணயத்தை வெட்டி போட்டு அந்த பகையை வச்சிருக்காங்க. இன்னைக்கு வர பகையா இருக்கிறாங்க. வருஷம் எத்தனையோ 60-70 வருஷத்துக்கு மேலாச்சு. அண்மையில சகோதரிக்கு தெரியுமோ தெரியாது, இல்லை நம்ம கனி அம்மாவுக்கு தெரியுமோ தெரியாது. அவங்களோட சொந்தக்காரங்க குடும்பத்தில் நடந்த கதையை தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஒரு நாணயத்தை வெட்டி போட்டு ஒரு கோயிலில், ஒரு இந்து கோயிலில் போய் ஒரு நாணயத்தை வெட்டி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த நாணயம் போல இவங்க என்ன ஆயிடுவாங்களா? இவங்க குடும்பம் என்ன ஆயிரும்? அழிக்கப்பட்டுரும். இந்த நாணயம் எப்படி வெட்டப்படுதோ அதுதான் அர்த்தம். அது அந்த நாணயத்தை வெட்டி போட்டு அந்த பகையை அவங்க அங்க போய் கோயில்ல போய் நல்லதை நினைப்பாங்க, நல்லதை செய்வாங்க, அப்படி செய்வாங்க. ஒரு திருமணத்தில் இணைக்கிறதுனா கோயிலில் போய் செய்வாங்க. ஒரு காரியம் நல்ல காரியம் செய்யறேன்னா கோயிலில் போய் என்ன செய்வாங்க? அதை ஃபர்ஸ்ட் செய்வாங்க. ஆனா இந்த பகை நீடித்த நாட்களா நிலைச்சிருக்கணும் என்பதற்காக கோயிலில் போய் அந்த காயினை வெட்டி போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? தெரியாதுல்ல? எனக்கு தெரியும். அவங்க குடும்பத்தில் அவங்க அவங்க சொல்லப்போனா அவங்க கணவருடைய அக்காவை கட்டி கொடுத்துருக்கிற அந்த ஃபேமிலி எனக்கு தெரியும். அந்த ஃபேமிலியுடைய சரித்திரம். அந்த கோயில் அங்கே எங்க இருக்கு? நம்ம ஸ்தோத்திரம் ஹைகோர்ட் சுடலன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போய் அது ஊர் என்ன ஊர் சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? எழுது ஆறுமுகமங்கலம். ஆறுமுகமங்கலம். யார் சொன்னா? நீங்க சொன்னீங்களோ? அந்த கோயிலில் போய் வெட்டி போட்டிருக்காங்க. வெட்டி போட்டு அந்த பகை இன்னைக்கு வரை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த பகை எப்படி பகை பாருங்க.
இன்றைக்கு நம்ம சேராட்டாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளா சேரட்டும் நினைக்கிறது ஒரு நல்ல ஒரு எண்ணம். என் பிள்ளைகள் கூட அவங்க கூட என்ன செய்யக்கூடாது, சேர்ந்துடக்கூடாது. இது எப்படி பகை? ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, சந்ததி சந்ததியா பகையை உண்டாகக்கூடாது என்பதற்காக, இவர்கள் சமாதானமா இருக்கணும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை விட்டு இறங்கி, பரலோகத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு போனார். கை தட்டி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. பகையை சிலுவையினால் கொன்று இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினாராம். அப்ப இந்த சமாதானத்தை நாம தேடணுங்க. நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள் மத்தியில சமாதானத்துக்கு விரோதமான எந்த முளையும் விட்டுறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எந்த முளையும் என்ன செய்யக்கூடாது. முளைனானது ஒரு முளைத்து எழும்பும்ல தளிர், அந்த முளைக்குள்ள விட்டுறக்கூடாது. கவனிக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் அதை கவனிக்கணும். ஆமா, அது அப்படியே வளர விட்டுறக்கூடாது. அந்த பகையை கொஞ்சம் விட்டுனாலும் பரவாயில்ல, பைசா விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, எதை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, பகை என்ன செய்யக்கூடாது, வளர விட்டுறக்கூடாது. சமாதானத்தை குலைத்து போடக்கூடாது. சமாதானத்துக்காக நீங்க எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா இயேசு அதற்காக தான் உங்களை அழைத்தார். ஹல்லேலூயா. நீங்க பிரைஸ் சொல்ல இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 14:33 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:33. அவர் சமாதானத்துக்கு தேவனா இருக்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 16:20 வாசிங்க. ரோமர் 16, ரோமர் கடைசி அதிகாரத்தில் 20 வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை நசுக்குவாராக. சமாதானத்தின் தேவன் அப்படிங்கிறார். அப்போ இந்த தேவன் அவர் சமாதானத்துக்காக தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்காக ஜெபம் பண்றாங்க. நான் ஆசீர்வாதமா இருக்கணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் ஜெபம் பண்றாங்க. என் வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ சமாதானம் இருக்கணும் என்பதற்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்கன்னு தெரியல. அதற்காக முக்கியமா ஜெபம் பண்ணணும். ஏன்னா சமாதானம் இல்லாத ஒரு குடும்பம் அது தேவன் இல்லாத குடும்பங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சமாதானம் இல்லாத சபை, அந்த இடத்துல தேவன் இருக்கிறாரான்னு யோசித்து பார்க்கணுங்க. உங்களுக்கு முக்கிய தேவை என்ன? பணம் அல்ல, அந்தஸ்து அல்ல, அதிகாரம் அல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்க எது தேவைன்னா சமாதானம். ஆமென். அப்ப சமாதானத்தை தேடினவங்க எல்லாம் அவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சமாதானத்தை தேடினவங்க பாருங்க. தாவீது என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அவன் சமாதானத்தை தேடினான். ஒரு தடவை சீமே என்ற ஒரு மனுஷன் அவனை தூஷித்துக் கொண்டே வருகிறான். தாவீது தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போயிட்டு இருக்கிறான். வனாந்தரத்துல தூஷித்துக் கொண்டே வருகிறான். அவனை, இரத்த பிரியனே, பேலியாலின் மனுஷனே, நீ என்ன செய், நீ தொலைந்து போ. ஸ்தவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான நீ தொலைந்து போ. அப்பெல்லாம் ஏசிக்கிட்டே வாரான் அவனு. அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம், தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாம், தளபதி அவங்க என்ன செய்யறாங்க, அவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் ராஜாவே நீங்க உத்தரவு கொடுங்க, இவனை இப்பவே கொன்று போட்டுருவோம் சொல்றான். ஆனா அவன் சொல்றான், தேவனுடைய நாம இதுல குறைஞ்சிடக்கூடாது. தேவன் ஒருவேளை என்னுடைய பின்னால் சமாதானத்துக்காக இப்போது அனுபவித்திருக்கலாம். எனக்கு அருமையான சில வேளைகள்ல நம்முடைய பின்னால் சமாதானத்துக்காக இப்போ ஒரு சில காரியங்களை தேவன் அனுமதிப்பாரு. அதை உடனே என்ன செய்யக்கூடாது, நாம நம்முடைய தகுதியை மறந்து, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து உடனே என்ன செய்யக்கூடாது, ஒண்ணும் இல்லாம போயிடணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடாது. விட்டுருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஒரு சிலர் எழும்பி நிற்கலாம். நீங்க அவனுக்கு விரோதமா எழும்பினீங்க அப்படின்னா நீங்க உங்க சமாதானத்தை இழந்துருவீங்க. அல்லேலூயா. சாதாரண மனுஷங்க அவன். இவன் தளபதி சகிதமா போர் வீரர்களோடு போயிட்டு இருக்கிறான். தாவீது ராஜா ஒரு நிமிஷத்துல அவனை வெட்டி போட்டுடலாம். ஆனா அவன் சொல்றான் பாருங்க, ஒருவேளை தேவன் அவனை என்ன செய்திருக்கலாம், இதற்காக என்னை தூஷிக்க முடியாது. வாசிங்க, அந்த இடத்த எடுத்தீங்களா? வாசிங்களா? சொல்லி வாசிங்கம்மா. 2 சாமுவேல் 16:10, 16:10. அதற்கு ராஜா பாருங்க, தளபதி கேட்கிறான், இவனை வெட்டி போட்டுருவோம் ராஜா, இந்த இடத்துல வெட்டி போட்டுருவோம் கேட்கிறான். அதுக்கு தாவீது சொல்றான், செரியாவின் குமாரனாகிய யோவாபே, தளபதியே
எனக்கும் உங்களுக்கும் என்ன கேட்கிற பாருங்க, எனக்கு உனக்கு என்னப்பா, ஏன்னா உனக்கு என்ன கேடு பண்ண கேட்கிறான். இவனுக்காக அவனை வெட்டி போட்டுருமான்னு கேட்ட தளபதியை பார்த்து கேட்கிறான், ஏன் எனக்கு உனக்கு என்னப்பா, நான் உனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சேனா, நீ எனக்கு தீங்கு செய்ய பார்க்கிற, அதான் அர்த்தம். அதான் அவன் அவனுக்கு நல்லது செய்ய பார்க்கிறான். ஆனா தாவீது சொல்றான், நீ ஏன் எனக்கு இப்ப தீங்கு செய்ய பார்க்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் ஒரு பிரச்சனை எழுப்பினார் என்றால், தேவன் ஒரு காரியத்தை செய்தார் என்றால் அது என்னுடைய நன்மைக்காக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இதுல நான் என் சமாதானத்தை கெடுத்துட கூடாது. எவ்வளவு கவனமா இருந்தா பாருங்க, தேவனுடைய சமாதானத்தை கெடுத்துட கூடாது என்பதுல எவ்வளவு கவனமா இருந்தாங்க பாருங்க. வாசிங்க, எனக்கு உனக்கு என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். பாத்தீங்களா, அவன் சொல்றான் பாருங்க, தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் யாரு கேட்க முடியும்? ஹல்லேலூயா. எதை செய்தாலும், எது நடந்தாலும், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. தேவனுடைய சித்தம் என்று ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சித்தம் என்று ஒப்பு கொடுங்க. எதை உடனே நீங்க என்ன செய்ய வேண்டாம், இறங்கிட வேண்டாம், களத்துல இறங்கிட வேண்டாம். ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடைத்தது போல இருக்கலாம், ஆனால் அது ஜெயம் அல்ல. என்ன, நாம தேவனுடைய பிள்ளை என்ற தராதாரத்தை விட்டு நாம இறங்கும் போது என்ன நடக்கணும், பிசாசு சாத்தானை எதிர்பார்க்கிறான், அதுக்கு தான் அந்த பிரச்சனையை கொண்டு வரான். நம்ம தேவனுடைய பிள்ளை என்ற தராதாரத்துல இருந்து நினைச்ச கூட நாம இறங்கக்கூடாது. ஆனா உங்களை இறங்க வைக்கணும் என்பதற்காகத்தான். நீங்க அதுல இறங்கி கிரியேச்சு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க சமாதானத்தை இழந்துட்டீங்க. ஒருத்தன் உங்களுக்கு விரோதமா தூஷிக்கிறான், போராடுறான், பிரச்சனை பண்றான், நீங்க கண்களை மூடி நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறீங்க. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படிதான் சொல்றான் தாவீது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்ல பாருங்க, என்னோடு கூட அப்பம் புசித்தவன் என் மேல என்ன செய்கிறான், தன் குதிகாலை தூக்கினான் சொல்றாரு. அடுத்து வர்ற வசனங்கள்ல நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னது நானும்? ஆனா உண்மையாவே தாவீது மிகப்பெரிய தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தின, அதாவது சமாதானத்தை தேடின மனுஷன்ல மிகப்பெரிய மனுஷன் தாவீது. தேவனிடத்தில் தன்னுடைய சமாதானத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. தன்னுடைய மனசாட்சியை குத்தும் அளவுக்கு நான் எந்த பாவத்தில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபட்டு. அவனை கொல்ல துரத்துறாங்க, சவுல் அவனை கொல்ல துரத்துறான். அவன் கை அவனை கொல்ற தூரத்தில் படுத்து கிடக்கிறான் சவுல். கர்த்தர் எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்க எல்லாவனுக்கும் தூக்கத்தை வர வச்சுட்டாரு. பாருங்க ஆண்டவர் எழுபெரிய காரியம் செய்யறார். பாருங்க தாவீது என்ன செய்யறான்னு பாக்குறாரு. தாவீது கையில கத்தி இருக்குது, பட்டை இருக்குது, ஒரே குத்து குத்திரலாம். அவன் கத்திய வச்சு சவுல் பக்கத்துல போய் அவனுடைய அந்த தொங்கல் இருக்கு பாருங்க, அந்த வஸ்திர தொங்கல், அதுல ஒரு பீஸ அது கட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு அங்கேருந்து சத்தம் போடுறான், சவுலே சவுலே ராஜாவே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான். அங்கேருந்து சத்தம் போட்டு, இத்தனை வீரர்கள் இருந்தாங்களே உன்னை காப்பாற்ற முடியலையா கேட்கிறான். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அந்த இடத்துல நிரூபிக்கிறான். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கரத்தை நான் வைப்பது எப்படி அப்படிங்கிறான். அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. யாரு? சவுல். அவர் மேல எப்படி கர்த்தருக்கு சித்தம் இல்லாம அவர் ராஜா வர முடியாது. கர்த்தர் சொல்லி அல்லவா ராஜா வந்தாரு. சவுல் அவன் இப்போ ஒருவேளை கெட்டவன் ஆயிட்டான். சவுல் யாரு? இப்போ கெட்டவன் தான். ஆனால் அவன் தேவன் சொல்லி ராஜா வந்தவன். ஹல்லேலூயா. அப்படிதானே?
அப்படிதானே இல்லையா? சாமுவேல் சொல்றாரு, நீ போய் இந்த சவுலை என்ன செய்ய, நீ அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணு. தீர்க்கதரிசி இடத்துல சொல்லி அவன் அபிஷேகம் பண்ணி சவுல் ராஜாவாகிறான். ராஜாவானாலும் அவன் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவன் இந்த தளவாடங்களின் பின்ன என்ன செய்யறான், ஒளிந்திருக்கிறான். நீங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல சொல்றாரு, அங்க ஒளிஞ்சிருக்கிறான், அவனை கூட்டிட்டு வாங்க. இவ்வளவு அழைப்பு சவுலுக்கு. அப்படி அழைக்கப்பட்டவர், நான் எப்படி அவர் மேல கை வைக்க முடியும்? கை வச்சிட்டேன் அப்படின்னா சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு. இன்னைக்கு நிறைய வேளையில நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், பாவம் செய்ய சந்தர்ப்பம், தேவ சித்தத்தை மீற சந்தர்ப்பம், மனசாட்சி வேண்டான்னு சொன்னாலும் ஒரு தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம், எல்லாம் கிடைக்குது. நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு நிமிஷத்துல நாம அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் வாழ்நாள் முழுக்க நம்முடைய சமாதானம் என்ன செய்யறோம், நம்ம விட்டு கடந்து போயிடும். அப்போ சமாதானத்தை தேடுங்க அப்படிங்கிறார். சமாதானத்தை என்ன செய்யணும்? தேடணும். எப்படியாவது நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவ சமாதானம் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமா இருக்கணும். சமாதானத்தை தேடுங்க. எதெல்லாம் சமாதானத்தை, குறிப்பாக தேவனுடைய சித்தத்தை செய்வதில் நீங்க கவனமா இருங்க. ஜெபித்து செய்யுங்க. எதனாலும் ஜெபம் பண்ணாம எதையும் செய்யாதீங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமான, கர்த்தர் உங்களை சரியா வழி நடத்தாட்டாலும் இந்த ஜெபத்தையா பண்ணுங்க. ஆண்டவர் உமக்கு சித்தமான இது நடக்கட்டும், போதும். அவருக்கு சித்தமானது நம்முடைய வாழ்க்கையில வந்தா போதும். அது ஒண்ணுதான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சில வேளைகளில் ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதமான ஒன்று வந்துட்ட மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள மனசாட்சி என்ன செய்யிட்டே இருக்கும், குறுகுறுத்துட்டே இருக்கும், குடஞ்சிக்கிட்டே இருக்கும். இது சரியா, இது சரியா. சில வேளைகளில் நம்ம இழந்த மாதிரி இருக்கும், ஆனா மனசுல சந்தோஷம் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம், சமாதானம் உண்டாகிறது. தேவ சித்தத்தை இழந்து ஒன்ன பெற்றிருக்கிறோம், சமாதானம் போயிடும். அப்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமாதானம். காலவேளையில் கர்த்தர் அதான் சொல்ற, சமாதானத்தை தேடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் நினைச்சு அதுல சமாதானத்தை தேடு. இது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம். ஏன்னா இயேசு உனக்கு, நீ சமாதானத்தோடு இருந்தேன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கெல்லாம் தேவனுக்கு ரொம்ப நாள் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. குயிக்கா ஹல்லேலூயா. நிமிடத்துல ராஜாவாக்க முடியும், சில நாட்கள்ல உயர்வு கொண்டு வர முடியும். எப்படியாகிலும் அநேகரை தாண்டி கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அநேகரை தாண்டி உன்னை முன்னிலையில கொண்டு வந்து நிறுத்துவாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருங்க. அவர் நானும் நல்ல பழக்கம், ஃப்ரெண்டு தான் அவரு இந்த குறிப்பாக அந்த சினாடு அதில் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் போட்டு அவருக்கு என்ன அசிஸ்டண்டாக தான் போட்டாங்க. அவர் கூட ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி ஒரு டம்மியா அப்படின்னு வைங்களேன், என்னை ஒரு டம்மியான போஸ்டில் போட்டாங்க. நான் சரி, ஆண்டவருக்கு ஏதோ ஊழியம் செய்யணும், ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனது ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செய்வது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவளோட அடிக்கடி பேச, ஏன்னா நிறைய பேர் என் மனைவிலாம் வேண்டவே வேண்டாங்க, உங்களுக்கு பொறுப்புலாம் வேண்டவே வேண்டாம்பா. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். அப்படி தான் போட்டாங்க. ஆனால் அவர் நம்மளை அசால்ட்டாக தான் எல்லாமே பண்ணுவார், எதையுமே கேட்க மாட்டார், சொல்ல மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். ஆனால் நாட்கள் கடந்தது பாருங்க, அவரை தூக்கி தூர போட்டாங்க. இப்போ அதே முக்கியமான போஸ்டில் என்னை போட்டாங்க. இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அந்த சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்னுடைய கோஆர்டினேட்டராக என்னைய தூக்கி போட்டாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் கிருபையில அவங்க நல்ல பேர் சொல்லும்படியாக அந்த வேலையை என்ன செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த சொன்ன பார்த்தீங்களா, என்னை அசால்ட் பண்ணார் அந்த ஊழி, எனக்கு இதாக போட்டாங்கன்னு சொல்லி. அவர் இப்போ வந்து பாஸ்டர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இடம் காலியாக இருக்குது, என்னை தயவுசெய்து நீங்கள் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி என்னை சேர்த்து விட முடியுமா அதில் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவரை பயக்கலை, அதை கேட்டேனா. ஆனால் அவங்க முடியாதுட்டாங்க. அங்கே மேலே என்ன சொல்லிட்டாங்க, அப்படிலாம் முடியாது பாஸ்டர், அவர் வந்தார்னா நிறைய குழப்பங்கள் உண்டாகும், அதனால் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த இதை அப்படி முடிச்சிட்டாங்க. நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எத்தனை பேர் நம்மை டம்மியாக்கலாம், எத்தனை பேர் நம்மை கீழே போட்டு மிதிக்கலாம், ஆனாலும்
தேவன் நம்ம மேல கண்ணை வச்சிட்டார்னா அவர் நம்மை மேல கொண்டு வருவது நிச்சயம். கையை தட்டி ஆண்டவரை துதிப்போமே. அல்லேலூயா. உங்க சொந்தங்கள்ல நீங்க அற்பமான ஆட்களா என்ன படலாம். தேவனை பிடிங்க, அது முக்கியங்க. நீங்க தாவீது சவுலை குறித்து சொன்னேன். சவுல் வந்தான், அவனுடைய முடிவு எப்படி ஆச்சு பாருங்க. உயரமான ஸ்தலங்கள்ல வெட்டுண்டு விழுந்தான். அவன் தலையை வெட்டிட்டு போறான் ஒருத்தன். நிலைமை எப்படி பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? பிரைஸ் எல்லாம் 1 சாமுவேல் புஸ்தகத்துல 31:8-9 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 31:8-9. இதெல்லாம் பரிதாபகரமான கண்டு யார் தலைய? சவுலுடைய தலையை வெட்டி எவ்வளவு கேவலப்படுத்துறான் பாருங்க. தலையை வெட்டிட்டு போனா விக்கிரக கோயில்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அனுப்பினானா தகவல். எங்கேயோ தூக்கி போட்டானா உடம்ப. தலை வேற உடம்பு வேற போயிட்டு. யாருடைய உடம்பு? யாருடைய தலை? அவன் ஒரு நாள் கூட கர்த்தர் அழைத்தார் என்ற அழைப்புக்கு பாத்திரமா நடந்து கொள்ளவே இல்லை. சமாதானத்தை தேடவே இல்லை. அவன் சமாதானத்தை தேடவே இல்லை. எதெல்லாம் கைக்கு வந்துச்சு அதெல்லாம் சொந்தமாக்கி கொண்டான். ஹல்லேலூயா. கை வச்சு சொல்லுவோம். தன்னுடைய பதவியை தக்க வைக்க அவனுக்கு தெரியும் தாவீது தான் அடுத்த ராஜா. கர்த்தர் சொல்லிட்டாரு, எல்லாம் தெரியும். ஆனா தாவீதை கொல்ல அழைக்கிறான். எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்க இது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை கொல்லுவதற்கு அழைக்கிறான். ஆனால் தாவீதோ தான் அடுத்த ராஜான்னு தெரியும். தன்னை தடுக்கிறவன் தெரியும். தன்னை கொல்லுவதற்கு தேடி கொண்டிருக்கிறான் தெரியும். எல்லாம் தெரிந்தும் அவனை கொல்ல சந்தர்ப்பம் வந்தாலும் வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஏன்னா இவன் சமாதானத்தை தேடுகிறான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. சமாதானத்தை தேடுறீங்களா? மற்றவனுக்கு தீமை செய்ய உங்களுக்கு தீமை செஞ்சவன் தான். அவனுக்கு தீமை செய்ய சந்தர்ப்பம் வந்தாலும் நீங்க அந்த சமயத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? யோசித்துக் கொள்ளுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் சமாதானக்காரனுடைய பிள்ளை, நான் தான் சமாதானத்துக்கு தூதுவன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரு சமாதானத்துக்கு தூதுவருங்க? தூதுவன். இவனுடைய முடிவு எப்படி ஆச்சு பாருங்க. சவுலுடைய முடிவு. இதே தாவீதுடைய முடிவு வாசிங்களேன். அப்போஸ்தலர் 13:36 வாசிங்க. ஊழியம் செய்து பின்பு நித்திரையடைந்து சேர்க்கப்பட்டான். பாருங்க எவ்வளவு சமாதானமான ஒரு முடிவு பாருங்க. தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான். கல்லறையில் நியாயமா செத்து தம்முடைய ஜனங்கள் மத்தியில் மரித்து ராஜாவாகவே மரித்து தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான். அன்னைக்கு பிதாக்களோடு சேர்க்கப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. தெரியுமா உங்களுக்கு? சாதாரண நீங்க இந்த வார்த்தையை விட முடியாது. பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான் அப்படிங்கிற வார்த்தையை சாதாரணமா விட முடியாது. யோசேப்பு எகிப்தில் அவன் மரித்தான். ஆனா அவனுடைய எலும்புகளை அவன் சொன்னான். தன் அந்திய காலத்தில் அவன் தன்னுடைய எலும்புகளை குறித்து பேசினான் விசுவாசத்தினாலே. என்ன பேசினா யோசேப்பு? என்ன பேசினான்? என்ன பேசினாங்க எலும்பு குறித்து? என்னுடைய எலும்புகளை எத்தனை வருஷம் கழிச்சு இறக்குறான் யோசேப்பு? கிட்டத்தட்ட 350 வருஷம் 400 வருஷத்தை எட்டுது அவன் இறந்து. அப்பதான் எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்படுறாங்க. அவன் சொல்றான், நீங்க புறப்படும் போது இந்த எலும்புகளை என்ன செய்யணும்? கொண்டு போகணும். ஏன்னா அங்க எங்க அடக்கம் பண்ணணும்? இஸ்ரவேல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்துல பிதாக்களோடு. இது பெரிய இந்த காலத்துல பெரிய அவசியம் இல்லை. ஆனா அந்த காலத்துல பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்படுவது என்பது அது மிகப்பெரிய மேன்மையான கனமான ஒன்று. நான் மரித்த பின்பு என் எலும்புகள் என்னுடைய சதையெல்லாம் எங்க இருக்கணும்? என் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதனாலதான் யாக்கோபு அவன் எகிப்தில் மரிக்கிறான். யாக்கோபு சரீரத்தை எங்க கொண்டு வராங்க? கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அங்கதான் அடக்கம் பண்றாங்க. எனவே எனக்கு அன்பானவர்களே, தாவீது ஒரு சமாதான மரணத்தை அடைந்தான். ஆனால் சவுல் சமாதானமான, ஏன்னா
அவன் சமாதானத்தை தேடவில்லை. தாவீது சமாதானத்தை தேடினான். தான் ஒரு சமாதான தூதன் என்பதை அறிந்திருந்தான். சமாதான கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்திருந்தான். நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? நீங்கள் சமாதானத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம். சில வேளைகளில் சமாதானத்தை கெடுக்கிறோம். ஒரு சில இடங்கள்ல என்ன செய்கிறோம்? சமாதானத்தை சொல்லுங்க, கெடுக்கிறோமா இல்லையா? நம்முடைய ஒரு வார்த்தை என்ன செய்கிறது? பிரச்சனை உண்டாக்குகிறது. நம்முடைய ஒரு செயல் பிரச்சனை உண்டாக்குகிறது. எனவே அவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, சங்கீதக்காரர் சொன்னதை அவர் ரிப்பீட் பண்றாரு, நீ சமாதானத்தை தேடு. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி வாசிங்களா, அந்த வசனம் திரும்ப வாசிங்கம்மா. 1 பேதுரு புஸ்தகத்துல 3 அதிகாரம் 11 வசனம் திரும்ப, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி. இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி. சில பேர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ரொம்ப கவனமா ரொம்ப பொறுப்பா நடப்பாங்க, சமாதானத்துக்குரியவைகளை தேடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நாள் பட அதை அப்படியே விட்டுருவாங்க, அப்படி விட்டுருவாங்க. தனிப்பட்ட ஜெபம், வீட்டில் ஜெப கூடுகைகள் எல்லாம் நடந்துட்டே இருக்கும். ஆனா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு பிரியமா இருப்பாரு. தனி ஜெபம் எல்லாம் நடக்கும். வீட்டில் ஒரு கூடுகை நடத்தி கொண்டே இருப்பாரு. ஊழியத்துக்கு அவ்வளவு ஆர்வமா, ஊழியம் என்றால் அவ்வளவு ஆர்வமா போவாங்க வருவாங்க. ஆனா இப்போ ஊழியத்துக்கு கொடுக்கிறார் நிறைய. என்னது? உங்க பணம்லாம் கர்த்தருக்கு தூசி. அல்லேலூயா. நீ லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் கர்த்தருக்கு என்னது? அது தூசி. நீ தேவை. அல்லேலூயா. என்னது? நீங்க வேணுங்க அவருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில் தேடுறீங்களா? அதான் தேவை. பிசாசு பார்த்து நான் சொன்னேன், அந்த சகோதரர் பாருங்க, அவர் இப்போ என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருக்காரு வீட்டுக்கு. என்னன்னா, வீடு அவரு மனைவிக்கு அடிக்கடி இந்த விக்கிரகம் வந்துகிட்டே இருக்குதான், கனவுல விக்கிரகம் வந்துகிட்டே இருக்குது, சமாதானம் இல்லை. அதனால என்ன செய்ய, வீட்டுக்கு வந்து என்னை போல ஊழியக்காரன் ஆகியிருக்க வேண்டிய என்னுடைய சமகாலத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் இன்றைக்கு கூப்பிட்டு இருக்கிறார். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பிசாசு தொந்தரவு இருக்கும் போல தோணுது. நிச்சயமாக சொல்ல தெரியல, இருக்கும் போல தோணுது. ஜெபம் பண்ண வரணும், ஜெபம் பண்ண வரணும். பணம் கொடுக்குறாரு ஊழியங்களுக்கு, 1000 லட்சங்கள்லாம் கொடுக்குறாங்க, உண்மைதான். ஆனால் சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் என்ன செய்யறாங்க? தொடர்ந்து விடாம போயிட்டாங்க. தேடுனாங்க ஒரு காலத்துல. என்னது? ஒரு காலத்துல தொடர்ந்து கொள்ளணுமே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே பைபிள் சொல்லுகிறது. இயேசு சொன்னாரு, நீ முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். நீ எதை விட்டாலும், எதை வாங்கினாலும் சரி, இயேசுவை விட்டுறாத, அவர் கொடுக்கிற சமாதானத்தை விட்டுறாத. அதை விட்டுட்டேன்னா அதை தொடர்ந்து பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யு. ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து கொள். எபிரேயர் 12:28 வாசிங்க. எபிரேயர் 12:28. ஆதலால் இது எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கிருபையை பற்றிக்கொள். எதற்காக தெரியுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பயத்தோடு இருந்தோம், பக்தியோடு இருந்தோம், அதிகமாக தேவன் மேல் அன்பு கொண்டிருந்தோம். வெளிப்படுத்தல சொன்னபடி, ஆதியிலே என் மேல் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் அப்படின்னு சொன்னபடி இன்றைக்கு அந்த அன்பு இல்லை. ஹல்லேலூயா. பாவத்தை கண்டு வைராக்கியம் இல்லை, உலக பிரகாரமான காரியங்களை கண்டு நமக்கு வைராக்கியம் வரல. இது தேவனுக்கு பிரியமில்லாது என்று சொல்லி அதை விட்டு விலகுவதற்கு மனது இல்லை நமக்கு. ஹல்லேலூயா. உலகத்தை போலவே நாமளும் என்ன ஆயிட்டோம்? லிக்விடைஸ் ஆயிட்டோம். லிக்விடைஸ் என்ன தெரியுமா? அப்படி உலகத்தோடு என்ன செய்யட்டோம்? கரைய ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா.
எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து பற்றிக்கொள்ள அவர் சொல்றார், நீ சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். எத்தனை வருஷம் ஆனாலும் தாவீது தன் காலத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்து அவன் நித்திரை அடைந்தான். கடைசி வரை அவனுடைய வாஞ்சை குறையல, கடைசி வரை அவனுடைய வைராக்கியம் குறையல, கடைசி வரை தேவனை பற்றி கொண்டிருந்த அந்த கிருபையின் மேல் அவன் வைத்த நம்பிக்கை குறையவே இல்லை. ஹல்லேலூயா. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருந்தான். தாவீது தேவன் சொன்ன வார்த்தைகளையோ, அவன் தேவன் மேல் வைத்த அன்பினையோ, தேவன் தன்னை அழைத்த அழைப்பினையோ ஒரு நாள் அவன் மறக்கவே இல்லை. என் கண்மானவர்களே, இந்த நாட்களில் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஆதி நாட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி உங்களை அழைத்தார், நீங்க எப்படி இருந்தீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சமாதானத்தை முதல்ல பெற்றுக்கொண்ட பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அந்த சமாதானம் நிலைத்திருக்கும்படியாக என்னென்ன காரியங்கள் செய்தீங்க, எதையெல்லாம் விட்டு விலகுனீங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதும் அதை தொடர்ந்து வா. ஹல்லேலூயா. அது என்ன செய்ய, தொடர்ந்து வா. கர்த்தர் சொல்றார், ஆதியில கொண்டது அன்புக்கு வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அசால்ட் ஆயிட்டோம். இப்போ நாம ஜெபிக்கிறதுல அசால்ட் ஆயிட்டோம், பிரச்சனைகளை தலையிடுறதுல. முந்திலாம் ஒரு பிரச்சனைன்னா நாம ஐயோ கர்த்தருக்கு இது எப்படியோ அப்படின்னு சொல்லி விலகணும். ஆனா இப்ப விலகல, அசால்ட் ஆயிட்டோம். அதுல நம்முடைய சமானத்தை காத்துக்கொள்வதில் நாம் ரொம்ப என்ன ஆயிட்டோம், ரொம்ப வைராக்கியத்தில் கம்மியாயிட்டோம். கர்த்தர் சொல்றாருங்க, தேவன் சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன், நீ தொடர்ந்து கொள். சமானத்தை தேடுன, நீ தேடாதவங்க இப்ப தேடு, நீ சமானத்தை தேடு. சமானத்தை தேடிக்கொண்டு இந்த ஒரு காலத்தில் தேடிக்கொண்டு நீங்க இப்ப கொஞ்சம் விட்டுட்டீங்க, அதை தொடர்ந்து கொள் கடைசி வரை, முடிவு பரியந்தம். சொல்லுங்க எல்லாரும், முடிவு பரியந்த கிருபையை பற்றிக் கொள்ளுங்க, முடிவு பரியந்த அவர் மேல் வைராக்கியம் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சாகும் வரை பவுல் சொன்னார்லாம் 8ஆம் அதிகாரத்தில், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். அவர் சொல்றாரு, கிருபையை பற்றிக் கொள்ளுங்க. இதாங்க கிருபையை பற்றிக் கொள்ளுதல். தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசிங்களேன். வாசிங்க. பட்டயமோ இருக்கிறோம், நிச்சயத்திருக்கிறார். அவர் அதுல நிச்சயமா இருக்கிறார். எது என்னை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. எது என்னை விட்டு, என் உயர்வு போனாலும் பரவாயில்ல, என் தாழ்வு போனாலும் பரவாயில்ல. தாழ்வு வருதோ உயர்வு வருதோ அதை குறித்து கவலை இல்லை. வேற எந்த சிருஷ்டியானாலும் என்ன செய்ய முடியாது, இயேசுவின் மேல் உள்ள என் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த கால வேளையில இந்த நிச்சயம் பண்ணணுங்க ஆண்டவரிடத்தில். நீங்களும் நானும் தேவனுக்காக நிச்சயம் பண்ணின மனவாட்டிகள், அப்படிதானே? நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார், எப்ப நாம ரட்சிக்கப்பட்டோமோ, எப்ப இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட என்ற விசுவாசத்துக்குள்ள, பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்குள்ள எப்ப நீங்க வந்தீங்களோ அப்பொழுதே நீங்களும் இயேசு கிறிஸ்துவும் நிச்சயிக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்களும் நானும் இந்த சபையும் இயேசு கிறிஸ்துவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நானும் தான் யார் அவருக்கு? மணவாட்டி. என்னது? மணவாட்டி. அவர் நம்முடைய மணவாளன். எப்படி உலக பிரகாரமான மணவாளனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறோமோ, அதை போல இந்த ஆத்ம மணவாளனுக்கு என்ன செய்யக்கூடாது, நாம துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் பண்ணக்கூடாதுன்னா அவரை விட்டு நீ எதை முக்கியப்படுத்தினாலும் அதுதான் துரோகம். அல்லேலூயா. மனுஷனை முக்கியப்படுத்துகிறியா, பொருளை முக்கியப்படுத்துகிறாயா, நீ எதை முக்கியப்படுத்துகிற? உன்னுடைய பிள்ளைகளை முக்கியப்படுத்தினாயா? ஞாபகம் வச்சுக்கங்க, பிள்ளைகளை முக்கியப்படுத்தினாலும் நீ தேவனுக்கு செய்கிற துரோகம் அது. கணவரை, மனைவிய, ஃபர்ஸ்ட் மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது ஆணுக்கானாலும் சரி பெண்ணுக்கானாலும் சரி, கர்த்தர் நம்மை பார்க்கிறான். எல்லாருமே மணவாட்டி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருமே அவருக்கு யாரு தான்? அவருக்கு
மனவாட்டி. நாம் எல்லாரும் தேவனை முதல் இடத்துல வைக்கணும். அவர்தான் நம்ம வீட்டின் தலைவர், அவர்தான் நமக்கு மணவாளன், அவர்தான் நம்முடைய தகப்பன், அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம், சமாதானத்தை தேடுவோம். அதை கடைசி வரை என்ன செய்வோம், அதை தொடர்ந்து கொள்வோம், தொடர்ந்து கொள்ளணும், விட்டுறக்கூடாது. சமாதானத்துக்கு ஏற்றவைகளே செஞ்சு கொண்டிருங்க. ஒரு காரியம் உங்க சமாதானத்தை குலைக்கிறது என்றால் அதை விட்டு விலகுங்க. வீம்பு பேசிக்கிட்டே நிக்காதீங்க, விலகுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாருங்க, எனக்கு நல்லா தெரியும். சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். முதல்ல சமாதானத்துக்கு ஏற்றவர்களை முதல்ல தேடு. முதல்ல ஆரம்பத்தில் நீ அப்படி வைராக்கியமா இருந்த, இப்ப விட்டுட்ட. இப்ப கர்த்தருடைய ஆவி என்னோடு கூட பேசி இருக்கிறார். விட்டுறத, எதெல்லாம் உன் சமாதானத்தை குலைக்கிறதோ அதை விட்டு ஒளிச்சிரு, விட்டு ஓடிரு, அதை விட்டு ஓடிரு. அதெல்லாம் விக்கிரகம் தான் உனக்கு. ஆண்டவர் சொன்னார்ல, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னாரு. அதெல்லாம் விக்கிரகம் உனக்கு, விலகி ஓடிரு. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறாருமா. சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் அவருக்காக தான். இன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? பாகாலையா, தேவனையா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல சொல்லுவோம். கர்த்தருக்கு தான் என்னுடைய முதல் மரியாதை, என்னுடைய முதல் கணம், என்னுடைய முதலான மதிப்பு தேவனுக்கு தான். சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை நான் ஈடுபட மாட்டேன். வீம்பு வைராக்கிய இடத்துல கிடையாது. என்னுடைய வீம்பினால என் குடும்பத்தின் சமாதானம் கெட்டு போன அதை விட்டுறேன். நான் இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்கம்மா, ஒப்பு கொடுங்க சகோதரனை, சகோதரியே. பிரச்சனை உங்களால வரக்கூடாது. யாருனாலையோ பிரச்சனை ஆரம்பிச்சாலும் உங்க கையில வரும்போது அந்த பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிடணும், சமாதானம் ஆயிரணும். ஜபத்தோட அணுகுங்க, இல்ல தூர போயிருங்க அந்த பிரச்சனை விட்டு. அதிலே மண்டிட்டு கிடக்காதீங்க. உங்களை சமாதானத்துக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை இழந்து போவீங்கன்னா ஒரு நேரத்தில் உங்களே இழந்து போவீங்க. இந்த சவுல் சமாதானத்தை ஒரு காலத்தில் இழந்தான், தன்னையே கடைசியில் இழந்து போயிட்டான். ஒப்பு கொடுங்க, என் வாழ்க்கையில சமாதானத்தை தான் தேடுவேன். தேவன் முதலாவது உன்னுடைய சமாதானத்துக்காக தான் பூமிக்கு வந்தார், அதற்காக தான் காயமேற்றார். சமாதான காரணர் அவர், சமாதான பிரபு. ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே வேண்டாம்ப்பா, இனி நான் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாடுவேன். அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொன்னாரு, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை இப்பொழுது அறிதாயானால் உனக்கு நலமா இருக்கும் என்று சொன்னார். அதான் முதல்ல தொடக்கம், முதல் புள்ளி, தொடக்க புள்ளி அதான் ஆசீர்வாதத்துக்கு, நன்மைக்கு. அதை விட்டுட்டீங்க எங்கேயோ போய் விட்டுரும் உங்களை. ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்துருங்க. உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் சமாதானமா இருப்பேன், ஆண்டவரே சமாதான காரணமா இருப்பேன், சமாதானத்துக்கு காரணமா இருப்பேன் ஆண்டவரே. நான் கலகத்துக்கு தேவன் இல்லை, நானும் கலகத்துக்கு பிள்ளையா இருக்க மாட்டேன். நான் சமாதானத்தின் பிள்ளை, நான் சமாதானத்துக்கு காரணமா இருப்பேன். கலகம் எங்க வருது அங்க விட்டு நான் போயிருவேன் ஆண்டவரே. அந்த கலகத்தை தீர்க்க பார்ப்பேன், இல்ல விட்டு அந்த இடத்தை விட்டு நான் போயிருவேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல போயிருவேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரத்துல. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாருங்க, உங்களோடு பேசி இருக்கிறார். நல்ல பிதாவை ஸ்தோத்திரம், இந்த நாள் சொன்ன வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள என்று சொன்னபடி இவர்கள் வாழ்நாளெல்லாம் சமாதானத்தை தொடர்ந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.